ஏங்க 25 பேரு கஸ்டோடியல் டெத்தில் இறந்துருக்காங்கங்க. அப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? கொடுமைப்படுத்துகிறாங்களான்னு. நடக்குதுன்றதுக்கு இதுதான் பதில். ஏதோ நாசி கேம்பில் படிக்கும் போதே நமக்கு கண்ணில் ரத்தம் வரும், வயிற்றுச்சலாக இருக்கும். என்னடா இப்படி கொடுமைப்படுத்தி சாதிச்சிருக்கீங்கன்னு. இன்னைக்கு 2025 இந்த நிலைமைன்னு கேள்விப்படும் போது எப்படி இருக்கு? இதுல என்ன ஒரு கேள்வினா, போலீஸ் டெத்தை பத்தி சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். நீங்க அஜித் குமாரோட அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல கூட பார்த்துருக்கலாம். ஸ்கல்லுல, மூளையில, லிவர்ல, உடம்புக்குள்ள, ரிப்பில், பிறப்புறுப்புல எல்லா இடத்துலையும் உள்ள ரத்தம் கசிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்கள் ஸ்கூலில் ஒரு வாட்ச்மேன் இருந்தார். அவரோட பையன் ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ பண்ணும்போது, நான் சொல்றது 30 வருஷ கதை, தவறுதெல்லாம் அவரே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. 2 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சிருக்காங்க. எஃப்ஐஆர் போடல, ஒன்றும் இல்லை. அவர் மேல எந்த தப்பும் இல்லை. அந்த ஏதோ ஒரு குற்றம், திருட்டுக்கும் அவருக்கு சம்மந்தம் சொல்லி அவர் விட்டுட்டாங்க. ஆனா அந்த வாட்ச்மேன் தாத்தாவோட பையன் 20வது நாள் இறந்துட்டார் வீட்டில். என்னன்னா, போலீஸ்காரங்க அடி உடம்புக்குள்ள எல்லாம் கண்ணி போச்சு, நடக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாகமா செயலிழந்து செத்து போனா அப்படின்னு சொன்னார். நான் சொல்றது 1995-96 கதை. அப்போ இந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்னா, அந்த போலீஸ்காரங்களோட ட்ரீட்மெண்ட்ல என்னமோ ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வெளியில ரத்த காயம்லாம் கோர்ட்ல தெரிஞ்சா ஜஸ்டிஸ் ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் இப்படி இருக்கணும் போது, ஒரு பலவீனமா இருக்கிறவங்களோ இல்ல ஒரு எதிர்பாராத இடத்துல அடிபடுறவங்களோ பட்டுன்னு உயிர் போயிடுது. அதை நம்ம கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்றோம். கொஞ்சம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கவங்களோ இல்ல இவங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ற ஆட்களோ இந்த மாதிரி அடி வாங்கி கொஞ்ச நாள் கழிச்சு சாகுறான், இல்ல வாழ்க்கை பூரா சில எயில்மெண்ட்ஸோட, டிசேபிள்மெண்ட்டோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்கு நீதி வேணாமா? உயிர் போனாதான் திரும்பி பார்ப்போமா?